இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கருக்கு பிசிசிஐ சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்கான இந்திய கிரிக்கெட் வாரிய விருதுகள் வழங்கும் விழா மும்பையில் நடைபெற்றது. இதில் சிறந்த அறிமுக வீரருக்கான விருதை சர்ஃபராஸ் கான் வென்றார். அண்மையில் ஓய்வு பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த அஸ்வினுக்கு பிசிசிஐயின் சிறப்பு விருது வழங்கப்பட்டது. சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரருக்கான பாலி உம்ரேக்கர் விருதை வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா வென்றார். சிறந்த வீராங்கனையாக ஸ்மிருதி மந்தனா தேர்வு செய்யப்பட்டார். இதேபோன்று சி.கே. நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது சச்சின் டெண்டுல்கருக்கு வழங்கப்பட்டது. இதனிடையே 2024ஆம் ஆண்டு T20 உலக கோப்பையை வென்ற இந்திய அணியினர் இந்த நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட்டனர். 19 வயதுக்குட்பட்ட மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா பலப்பரீட்சை நடத்துகின்றன. மலேசியாவில் நடைபெற்று வரும் தொடரின் அரையிறுதியில் இங்கிலாந்தை இந்தியாவும் ஆஸ்திரேலியாவை தென்னாப்பிரிக்காவும் வீழ்த்தின. இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்தியா தென்னாப்பிரிக்கா பகல் 12 மணிக்கு நடைபெறும் போட்டியில் பலப்பரீட்சை நடத்துகின்றன. மகளிர் ஆஷஸ் கிரிக்கெட் தொடரின் டெஸ்ட் போட்டியிலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இரு அணிகள் மோதிய டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து 170 ரன்களில் சுருண்டது. அடுத்து விளையாடிய ஆஸ்திரேலியா 440 ரன்கள் குவித்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து 148 ரன்களில் ஆட்டமிழந்ததால் இன்னிங்ஸ் மற்றும் 122 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. ஏற்கனவே 3 ஒருநாள் 3 T20 போட்டிகளில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி வெற்றி பெற்ற நிலையில் ஆஷஸ் தொடரை முழுமையாக கைப்பற்றியது. இந்திய கிரிக்கெட் வீரர் விருத்திமான் சாஹா அனைத்து விதமான போட்டிகளிலிருந்தும் ஓய்வை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர் தனது கிரிக்கெட் பயணத்தில் உறுதுணையாக நின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய அணிக்கான 40 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள சாஹா 1353 ரன்கள் எடுத்துள்ளார்.